சார் இன்னைக்கு ஆபீஸ்க்கும் வரல. ஒருவேளை அவர் என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறாரா? சார், நீங்க இப்படி நினைக்கிற அளவுக்கு என்ன ப்ராப்ளம் சார்? எல்லாத்தையும் ஏன் சார் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்க? இல்ல சார், இனிமே உங்களை அப்படி தனியா கஷ்டப்பட நான் விட மாட்டேன். நிச்சயமா விட மாட்டேன். எனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னீங்களே சார். கடைசி வரைக்கும் விரல் பிடிச்சு கூடவே வருவேன்னு சொல்லிட்டு இப்போ ஏன் சார் என்னை விட்டு விலகி போறீங்க? ஏன் சார் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த மெசேஜ் கேட்டதும் உடனே எனக்கு போன் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது என்ன பண்றீங்கன்னா மெயில் அனுப்பிச்சிருங்க. ஓகேவா? என் மெயிலுக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகே மேடம். லாஸ்ட் 3 months ஆல் டிபார்ட்மெண்ட்ஸோட சேல்ஸ் ரிப்போர்ட் என் டேபிளுக்கு இன்னும் 5 minutesல வரும். Because Mansi want to see it. Make it fast, Meera. Yes sir. உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. நம்ம ரிப்போர்ட்ஸ் வந்ததும் நம்மளோட அடுத்த மூவ் என்னன்றத பிளான் பண்ணு. ஓகே சார். Make it fast. நீங்க பாருங்க மேடம். சூர்யா சார் இல்லாம மை காட் சார், ஏன் சார் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? உங்களால பிசினஸ் இல்லாம இருக்க முடியுமா? சான்ஸே இல்ல சார். ப்ளீஸ் சீக்கிரம் வந்துருங்க சார். ஹலோ அம்மா. என்ன ஆபீஸ் போயாச்சா? வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா? ஆமாமா, வெரி பிஸி. நீங்க பாருங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அண்ணனை எப்படி அசத்துறன்னு மட்டும் பாருங்க. நல்லது சந்திரா, எந்த வேலையா இருந்தாலும் நிதானமா செய். ஷுவர்மா. மான்சி என்ன பண்றா? மான்சி ஆபீஸ சுத்தி பார்க்க போயிருக்காமா. அவ வந்த உடனே கால் பண்ண சொல்றேன். ஓகே? பரவாயில்ல, நான் வீட்டுக்கு வந்ததும் பேசிக்கிறேன். ஓகேமா, டேக் கேர். பை பை. ஓகே, பாய். சார், நீங்க கேட்ட ரிப்போர்ட்ஸ். தேங்க்யூ மீரா. சந்திரா, அனு ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் ரைட்? அவ ஏன் ஒரு கார்னர்ல உட்கார்ந்துட்டு இருக்கா? அவளுக்குன்னு இந்த ஆபீஸ்ல ஒரு கேபின் கூட கிடையாதா? Don't you think this is ridiculous? நோ மேம், அவங்களுக்குன்னு தனி கேபின் கொடுத்தோம். ஆனா அவங்க தான் எப்பவும் போல எல்லாரோடையும் உட்காந்து வேலை பாக்குறேன்னு சொல்லி அவங்களோட பழைய இடத்துலயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வாவ், அனு இஸ் so simple. நம்ம ஆபீஸ்லயே அவதான் மோஸ்ட் ஜூனியர். ஆனா அவளோட கமிட்மெண்ட் சிம்பிளி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங். இங்க எத்தனையோ சீனியர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஆனா என்ன யூஸ் சந்திரா? மீரா, நீயும் எல்லார் கூடயும் சேர்ந்து அனு மாதிரி ஒர்க் பண்ற? நோ மேம், எனக்கு தனியா என்னோட இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணதான் பிடிக்கும். ஐ வில் ஒர்க் ஃப்ரம் மை கேபின் ஒன்லி. சூர்யா சார் மாதிரி. மீரா, நான் இந்த ஆபீஸ்க்குள்ள வந்துட்டேன்ல, இனிமே உன் இடம் எங்க மாற போகுதுன்னு பாரு. வெயிட் அண்ட் வாட்ச் மீரா. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை சான்ஸ். சூர்யா, இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய்ண்ணே. ஹாய்மா. வா சந்திரா, வா மான்சி. எப்படி போச்சு ஆபீஸ்? நான் தான் டெய்லி ஆபீஸ் போறேனே, இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா கேக்குறீங்க? முன்னாடி போனது வேற, இன்னைக்கு போனது வேற. இப்ப நீ தானே முழு பொறுப்பையும் பாத்துக்கிற. உன் கூட மான்சி வேற ஆபீஸ்க்கு வந்திருக்கா. அப்ப ஆபீஸ்ல என்னென்ன கலாட்டா நடந்திருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? மாமின்லா, சும்மா சொன்ன மான்சி. அம்மா, ஆபீஸ் இன்னைக்கு நிஜமாவே சூப்பரா போச்சு. எல்லா டிபார்ட்மெண்டோட டர்ன் ஓவரும், மந்த்லி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு வந்திருக்கேம்மா. நாளைக்கு மீட்டிங். எந்த டிபார்ட்மெண்ட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணலையோ அவங்களுக்கு நோ இன்கிரிமெண்ட்ஸ்.
அப்பதான் பயந்து போய் வேலை செய்வாங்க. நோ சந்திரா, அது ரொம்ப தப்பான அப்ரோச். யார் யாரெல்லாம் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அவங்களுக்கு தான் நீ சாரி. நான் வழக்கம் போல ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். சந்திரா, இனிமே அது ஓன் பிசினஸ், முடிவும் உன்னோடது தான். உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். நீயா டிசிஷன் எடுத்தாதான் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். குட் லக் சந்திரா. பாருங்க நான் எப்படி கலக்குறேன்னு. நீங்க எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் நல்லபடியா செய்வேன். பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேல்ஸ டபுள் ஆக்குற வரைக்கும் நான் விட மாட்டேன். நீ நிச்சயம் செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சந்திரா. ஆல் தி பெஸ்ட். நீங்க என் மேல ஏதோ கோவத்தில் இருக்கீங்களோன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சுன்னு. இப்போ உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. தேங்க் காட். ரொம்ப தேங்க்ஸ்னு. எஸ் ப்ரோ இன் லா, நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் now you proved you are really a gentleman. Thanks bro in law. சரிப்பா, நீங்க 2 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. ஓகே சரிம்மா, நானும் ரூமுக்கு போறேன். ஏய், என்னடி இன்னும் கனவுலயே அலைஞ்சிட்டு இருக்கியா? நான் இருக்கிறது கூடவா உன் கண்ணுக்கு தெரியல? ஏய், என்னடி ஆச்சு? ஏன் நீ அழுவுற? சூர்யா சார் போனே பண்ணலடி. நான் போன் பண்ணாலும் எப்பவும் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. இதுக்கெல்லாம் போய் யாராச்சும் அழுவாங்களா? இதெல்லாம் அப்பப்ப நடக்கிறதானே? அது இல்ல ரம்யா, இன்னைக்கு ஆபீஸ்ல ப்ரோ இன் லா இனிமே எல்லா பொறுப்பையும் சந்திராவை பாத்துக்க சொல்லிருக்காரு. என்னடி சொல்ற? இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. சூர்யா சார் ஒரு வார்த்தை கூட உன்கிட்ட சொல்லலையா? ஆமாண்டி, போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியே வச்சிருக்காரு. ஆபீஸ்க்கு வந்தா நான் ஏதாவது கேட்பேன்னு ஆபீஸ்க்கே வரலையோன்னு தோணுது. எதனால சூர்யா சார் இப்படி இருக்காருன்னே தெரியலடி. நீ சூர்யா சார் கிட்ட கடைசியா எப்ப பேசுன? அது சூர்யா சார் அப்பா கிட்ட பேச வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அம்மா சூர்யா சார் கிட்ட சொல்ல சொன்னாங்கல்ல, அத சொல்லத்தான் பேசினேன். ஒருவேளை அதனாலதான் அவர் அப்செட் ஆயிட்டாரோ? இல்ல ரம்யா, நான் அத சொல்லவே இல்ல. அதுக்குள்ள அவரே வரலன்னு சொல்லிட்டாரு. என்னடி குழப்பற? ஏன் சார்னு நான் கேட்டேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு அவரு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லடி, இனிமே என் போனுக்காக வெயிட் பண்ணாதுன்னு சொல்லிட்டாரு. என்னடி ஆச்சு சூர்யா சாருக்கு? ஒண்ணுமே புரியலடி. இனிமே சார் ஆபீஸ்க்கே வர மாட்டாராம். ஏ அனு, இது என்னமோ ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்குடி. ஆமா ரம்யா, அவருக்கு நிச்சயம் என் மேல காதல் இருக்கு. நான் இல்லாம அவரால வாழவே முடியாது. அவர் என்னை விட்டு விலகி போக ட்ரை பண்றாரோன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஏன் ஏதாச்சும் யோசிக்காத அனு? இல்ல ரம்யா, அவரு ஏதோ ஒரு காரணத்துக்காக மனசுக்குள்ள ரொம்ப காயப்பட்டிருக்காரு. ஆனா அது வெளியே யாருக்கிட்டயும் சொல்ல முடியாம தவிக்கிறாரு. எதையும் சொன்னாதானடி புரியும். அப்பதானே அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியும். நான் போன் பண்ணப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு சொல்லும் போது அவர் குரல்ல இருந்து வருத்தம் எனக்கு நல்லா புரிஞ்சுதுரி. இப்ப என்னதாண்டி செய்ய போற? நாளைக்கு அவரை நேர்ல போய் பார்க்க போறேன் ரம்யா. எங்க போவ? சாரோட வீட்டுக்கா? தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆக போதானு? ஆமாண்டி, வேற வழி இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கே நான் சார் வீட்டுக்கு போறேன். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பாரா, பூனை மாதிரி இருந்தவ லவ்ல ஒரு ப்ராப்ளம்னு வந்தது புலியா மாறிட்டேடி. எங்க காதலுக்கு ஒரு ப்ராப்ளம்னா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது ரம்யா. சும்மா சொல்லக்கூடாதுடி. அப்பப்ப நீ உங்க அம்மா மாதிரி போல்டா இறங்கிடுற. ஆனாலும் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குடி. பாத்து. நாளைக்கு சூர்யா சார நேர்ல பார்த்தாதான் எனக்கு நிம்மதி ஆகும். சரிடி, நீ பாத்து போ. அதோட ஆபீஸ்லயே நீ கேர்ஃபுல்லா இருடி. ஆபீஸ்ல மீரா மேமோட டார்ச்சரே தாங்க முடியாது. இப்ப மான்சி மேடம் வேற. எதை செஞ்சாலும் யோசிச்சு நிதானமா செய். சரி ரம்யா. அனு, உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம ஒரு நாள் முழுசா முடிய போகுது. ஒரு நாளுங்கிறது
இவ்வளவு நீளமானதுன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியும். உன்கிட்ட பேசாம இருக்கிற ஒவ்வொரு நொடியும் எனக்கு நரகம்தான் அனு. என்னடா யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என் மேல கோமா சூர்யா? ஏன்டா எதுவும் பேச மாட்டேங்கிற? சூர்யா, நான் சொல்ல வந்தது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு நீ விலகி போறதால எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுமா? டேய், நீ இல்லாம ஆபீஸே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கடா. யார் மேலே எனக்கு கோவம் இல்ல. எல்லாத்துல இருந்து நான் கொஞ்சம் விலகி இருக்கேன், அவ்வளவுதான். இப்ப என்ன, சந்திரா தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறான். அதுல நீங்க எல்லாரும் வருத்தப்பட என்ன இருக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அந்த பழைய வேர் ஹவுஸ மறந்துடுன்னு மட்டும்தான் சொன்னேன். அது என்ன அவ்வளவு பெரிய தப்பா சூர்யா? அந்த வேர் ஹவுஸ் அது பெரிய ஆபத்து சூர்யா. இப்ப அனு உனக்கு எவ்வளவு முக்கியம்னு நம்ம எதிரிகளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க சூர்யா. போதும் பங்கஜ், போதும். அதான் அன்னைக்கே சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டியே. திரும்பவும் ஆரம்பிக்காத. எதுவுமே எனக்கு வேண்டாம். ஆனா அந்த வேர் ஹவுஸ மட்டும் என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. ஏன்னா அது தேவநந்தினியோடது. இன்னொரு வகையில அது அணுவோடது. உனக்கு என்ன இப்ப? அணுவுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவ்வளவுதானே? நானும் அணுவுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என் காதல் என் மனசுக்குள்ளேயே சமாதியாகட்டும் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக ஆபீஸ்க்கு வராம இருப்பியா? முதல்ல நீ ஆபீஸ்க்கு வா. எதா இருந்தாலும் நம்ம அங்க வச்சு பேசிக்கலாம். அப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். இல்ல பங்கஜ், ஆபீஸ்க்கு வந்து அணுவை பார்த்துட்டா என் மனசு திரும்பவும் அவகிட்ட விழுந்துரும். அவ முகத்தை பார்த்தாலே என் வைராக்கியம் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சிரும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, விடு. அது இல்ல சூர்யா. பங்கஜ், என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு. கொஞ்ச நாள் என்ன பார்க்கவே வராத. இப்ப நீ கிளம்பலாம். நான் தப்பு பண்ணிட்டேன் சூர்யா. அணுவுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு ஏதோ ஒரு வேகத்துல நான் சொன்னது ஒன்னு இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும்னு சத்தியமா நினைக்கலடா. இனிமே எதை பத்தியும் பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. என்ன தனியா இருக்க விடு, பிளீஸ். ஏம்மா, அவருக்கும் கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னாருமா. அவரும் டைம் வேணும்னு கேட்டாரா? ஆமாமா. ஒருவேளை சாரதாமா சூர்யா சார்ட்ட பேசிருப்பாங்களோ? அம்மா மகபாய், எதுவும் பிரச்சனை இல்லாம நல்லபடியா முடிஞ்சா சரிதான். சார், இன்னைக்கு உங்களை நேர்ல பார்த்து நான் பேசியே ஆகணும் சார். ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. நான் சொல்றத கவனமா கேளு தாயி. நெருப்ப வச்சு வீட்டையும் கொளுத்தலாம், விளக்கையும் ஏத்தலாம். என்ன செய்யணுங்கிறதுல கவனமா இருக்கணும் மகளே. உன் இடத்த நீ யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதம்மா. நீ எடுத்த முடிவுல நிலையா நில்லு. மனசுல நினைச்சத பயப்படாம செய்யுமா. அந்த ஆத்தா உனக்கு துணையா இருப்பா. நீ உன் கல்யாணத்தை முடிவு செய்யற நேரம் இது. காரியம் கைமீறி போகாம பாத்துக்கிறது உன் கையில தான் இருக்கு மகளே. பார்த்து பக்குவமா நடந்துக்க. போமா போ. உனக்காக அந்த காலம் காத்துக்கிட்டு இருக்கு. போ, சீக்கிரம் போ. அனு கிட்ட சாமியாடி அம்மா என்ன சொல்றாங்கன்னு சுத்தமா புரியலையே.
ஒரு நிமிஷம்மா. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ ஒரு கணக்கு போட்டா அது நடந்துருமா புஷ்பா? இது எல்லாமே அவ போடுற கணக்கு, காலத்தை தாண்டின கணக்கு. மனுஷங்களால அவ்வளவு சீக்கிரத்துல புரிஞ்சுக்க முடியாது. நீங்க சொல்றது எல்லாமே குழப்பமாதாமா இருக்கு. சரி, அதை விடுங்க. இனிமே நடக்க இருக்கிறதாவது நல்லதா நடக்குமாமா? இந்த மரமண்டிக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நான் புரியுற மாதிரி சொன்னாலும் இந்த கேள்வி உன்னை விட்டு போகாது. இந்த கேள்விதான் விதியை இயங்க வைக்குது. சரி, நடக்கிறது நடக்கட்டும். நீங்க சொல்றது ஒன்னும் புரியல. இது என்னம்மா? நீங்க போன தடவை வந்தப்போ இதை இங்க விட்டுட்டு போயிட்டீங்க. விட்டுட்டு போகல புஷ்பா, உன் பொண்ணுக்காக இத ஆத்தா குடுத்துட்டு போயிருக்கா. அது இந்த தாயோட பிரசாதம், அவளோட ஆசீர்வாதம். அது கூடவா உனக்கு புரியல? ஐயோ, நான் சரியான தத்தி, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆத்தா அந்த தாலி மூலமா நல்ல வாக்கு கொடுத்திருக்கா. நல்லது நடக்குமான்னு கேட்டல, அதுக்கான பதில் தான் இது. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. மேம். எஸ் தீனா, ஃபைனல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடியா? ரெடி மேம். பட் தேவநந்தினி டிபார்ட்மெண்ட். எனக்கு தெரியும் தீனா, எனக்கு நல்லாவே தெரியும். அந்த டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா மண்ணு கவோன்னு. ஒருத்தராவது அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறத பாத்திருக்கியா? வேலை செய்யற மாதிரி ஆக்ட் பண்ணா போதுமா? நான்சென்ஸ். இட்ஸ் ஓகே. எவ்வளவு லாஸ் தீனா? டீடைல்ஸ் பார்த்தேன், எனக்கே ஷாக்கா இருக்கு. நினைச்சேன் யார்கிட்டயாவது அந்த அனு எதை பத்தியாவது டிஸ்கஸ் பண்ணிருப்பாளா? திடீர்னு ஏதாவது சொல்லுவா, அதுக்கு உடனே சந்திரா சார் ஆஹா ஓஹோன்னு சொல்லிடுவாரு. உடனே இந்த அம்மாவுக்கு ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஸ்டூபிட். மேம் மேம் மேம், நான் சொல்ல வந்ததை கொஞ்சம் கேளுங்க. இந்த குவார்ட்டர்ல தேவநந்தினி டிபார்ட்மெண்டோட ப்ராஃபிட் தான் ரொம்ப ஹையஸ்ட். வாட்? நோ 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 தீனா, சான்ஸே இல்ல. நல்லா செக் பண்ணியா? இல்லனா ஏதாவது டேட்டா என்ட்ரி ஏதாவது தப்பா இருக்க போகுது. அத முதல்ல செக் பண்ணு. ஹரியப் ஹரியப் போ. மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி ஆகணும். கம் ஆன் தீனா, போ. ஐயோ மேம், எனக்கு இந்த டவுட் வந்துச்சு. அதனால தான் ஒண்ணு விடாம எல்லா டீடைலும் செக் பண்ணிட்டேன். ஆனா அவங்க தான் டாப்ல இருக்காங்க. வாட்? Yes, ma'am. How can I help you? நத்திங் மீரா, ஜஸ்ட் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ தானே தீனா, காலேஜ் டாப்பர்னு கேள்விப்பட்டேன். ஒரு ரிப்போர்ட்ட பார்த்தாலே அதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையான்னு நீ கரெக்டா சொல்லிடுவேன்னு சந்திரா சொல்லிருக்கான். ஆனா நீ என்னன்னா டேட்டா என்ட்ரி செக் பண்ணிட்டு இருக்க. You look very funny, Dina. முதல்ல ரிப்போர்ட் தப்பு பண்ணாதுன்னு நம்பு. ஏன்னா that's maths. And அப்புறம் ஏன் சேல்ஸ் கூடுச்சுன்னு யோசி. ஏன்னா அது அனுவோட மேஜிக். You funny guys. இவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? இவங்க என்ன புகழ்ந்து பேசுறாங்களா இல்ல? இப்ப அது உனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல? ஒவ்வொருத்தங்க பேசுறதுக்கும் உனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கும் தான் இங்க நான் இருக்கேனா? இடியட், யூ மே கோ நவ. மேம், இந்த ஆபீஸ்ல யாராலையும் அனுபவம் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. இப்ப மான்சி மேடம் வேற வந்திருக்காங்க. இனிமே மத்தவங்க மேல இருக்கிற எல்லா கோபத்தையும் எல்லாம் ஏன் மேல தான் காட்டுவாங்க. அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் எனக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ். இட்ஸ் ஓகே தீனா, நான் ஏதோ வேற ஏதோ டென்ஷனை உன் மேல காமிச்சிட்டேன். கூல் கூல்.
மீட்டிங் ஆரம்பிக்கலாமா இல்ல இன்னும் ஏதாவது செக் பண்ண வேண்டியது இருக்கா? நோ மேம், we can start the meeting now. Wow! Anu, you made it, Anu. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? எஸ், தேவானந்தினி டிபார்ட்மெண்ட் தான் மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் விட ஹையஸ்ட் ப்ராஃபிட் பண்ணிருக்கு. எக்ஸலண்ட், அனு.